அது இந்த பகுதி கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு காலத்தில் இன்றைக்கு வரை அரசியல் விழிப்புணர்வு பெற்ற காலம். யாக்கூப் காலத்திலிருந்து பெருமாள் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் கோட்பாடுகளில் ஆழமாக ஊறி போன பகுதி இந்த பகுதி. இதை சொன்னாங்க, இங்க யாரெல்லாம் இந்த கட்சி வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு. 89 நான் சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல நிற்கும் போது எனக்கு திண்டிவன ராமமூர்த்தி வீட்டு தெருவுக்குள்ளே விடமாட்டில் சண்டப்பட்டதான் இருக்கிறார்கள். பசுபதியாக இருந்தாலும் சரி, கண்ணடியாக இருந்தாலும் சரி, தயாளனாக இருந்தாலும் சரி, மலர்மொழியாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி, மகிழ்தாசாக இருந்தாலும், பிரகாஷாக இருந்தாலும் சரி, இவர்களால் இந்த பகுதி ஒரு கோட்டையாக வைத்திருந்த பகுதி இந்த பகுதி. இன்றைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் சரி, இந்த பகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாக்களிக்கிற ஒரு பகுதி எது என்று சொன்னால் இந்த பகுதி, இந்த பூத்து. அதை யாரும் மறுக்க முடியாது. எனக்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய செய்திகளை மீண்டும் சில நேரங்களில் திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் இருக்கோம். இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த தேர்தலில் மீண்டும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கணும். சென்ற முறை அளித்த வாக்கை விட அதை விட அதிகமாக நீங்க வாக்களிக்கணும். வாக்களிக்காத யாராவது விடுபட்டிருந்தா அவர்களுக்கும் எடுத்து சொல்லி 100% இந்த பகுதியில் உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இப்ப உங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஏன் வாக்களிக்கிறதுக்கான பல காரணங்களை நீங்க எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் வருகிறதோ அப்போதெல்லாம் தான் இந்த பகுதிக்கான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஆட்சி திமுக தான். எந்த கட்சியும் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. ஆனா இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கின்றதோ எல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகையிலிருந்து, வெளியல் பயணத்திலிருந்து, காலை உணவு திட்டத்திலிருந்து ஒரு திட்டமாக இங்க சொன்னாங்க. இல்லை அப்ப இதெல்லாம் எந்த ஆட்சியிலையாவது சிந்திச்சு பார்த்தாங்களா? மகளுக்கு இங்க இருக்கிற தாய்மார்கள் யாராவது நீங்க கோரிக்கை வச்சீங்களா? எங்களுக்கு மாசம் மாசம் ஏங்க நீங்க 1000 ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு தலைவர் யாராவது கேட்டீங்களா? கேட்கல. ஆனா அந்த 1000 ரூபாய் என்பது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று, எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை சிந்திச்சவர் தளபதி தான். ஒரு வீட்டுல குடும்பத்துல பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் வாங்குகிறது. உங்க வீட்டுக்காரர்களுக்கு தெரியாம கூட சில பொருள் வாங்க முடியும். ஒரு சொந்தக்காரர் வருவாங்க, அக்கா வருவாங்க, தங்கச்சி வருவாங்க, அக்கா பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் தோணும். அப்போ உங்க வீட்டுக்காரர் கேட்டா கூட அது கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் நீங்க சொந்தமா நான் ஒரு 100 ரூபாய்க்கு தங்கச்சிக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், தம்பி பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க கிட்ட ஒரு 500,000 கூட இல்லையே என்று நினைத்து சிந்தித்தது இந்தியாவிலே ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். அப்படி சிந்தித்தனால பண்ணாரு. நம் தாய்மார்களுக்கு அவர்களுக்கு உரிமை தொகை நான் கொடுக்கணும்னு சொன்னேன். இங்க கூட சொன்ன தேர்தல் மற்ற திட்டத்துக்குலாம் என்ன சொல்லுவோம்? இலவசம் சொல்லுவோம், இலவச சைக்கிள் கொடுக்க சொல்லுவோம், இலவச லேப்டாப் சொல்லுவோம், இலவச கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் சொல்லுவோம். அதனால அதுக்குள்ள இல்லை, கட்டணம் இல்லாத விலையெல்லாம் மீதி பண்ணி கட்டணம் பேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கணும். ஆனா இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதில் எவ்வளவு பெரிய சமூக நீதி அது அடங்கியிருக்கு, எவ்வளவு பெரிய திராவிட மாடல் அரசியல் அமைந்திருக்கு, எவ்வளவு சமத்துவம் அது அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உரிமை தொகை ஏன் சொன்னாங்கன்னா, இது உங்கள் உழைப்புக்கான உரிமை தொகை, இது கலைஞரின் பெயரால் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். ஏன்னா பெண்கள் தான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம் உழைக்கின்ற ஒரு சமுதாயம். பெண்கள் தானே உழைக்கிறீங்க. காலையிலேருந்து எழுந்து இரவு தூங்க போற வரைக்கும் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி சமைச்சு தண்ணி பிடிச்சி வச்சு துணியை துவச்சி பாத்திரம் தலைக்கு வச்சு சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி உங்கள் வீட்டுக்காரர் ஸ்கூலுக்கு அனுப்பி நீங்கள் சாப்பிட்டு மதியானம் டிஃபன் செஞ்சு சாயங்காலம் வீட்டுக்காரர் வந்த உடனே அவர் வரதுக்கு முன்னால் அவருக்கு நீங்கள் காஃபி பண்ணி கொடுத்து, பிள்ளைங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து, அப்புறம் ராத்திரி திரும்ப டிஃபன் பண்ணி கொடுத்து, பசங்களை படுக்க வச்சு போர்வையை போற்றி விட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்காரர் தூங்கிட்டார பார்த்து திரும்பி பாத்திரத்தெல்லாம் திரும்ப கழுவி வச்சுட்டு படுக்க போகிறதுக்கு மணி 10 மணி நேரம் படுக்க போறீங்க நீங்கள். அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறீங்களே, இந்த உழைப்பை யாராவது சிந்திச்சு பார்த்தாங்களா? எல்லாம் ஒரு அரசு அதிகாரிகள் உங்க வருவாங்க, கணக்கெடுக்க வருவாங்க. அப்போ கேட்பாங்க, ஏமா உங்க வீட்டில் யாருமா இருக்குது? வீட்டுக்காரர் இருப்பாரு. சார் நீங்க என்ன சார் பண்றீங்க? நான் டீச்சராக வேலை செய்யறேங்க, நாங்கள் ஆர்ஐஆர்ல வேலை செய்யறேங்க, நான் முனிசிபாலிட்டியில் வேலை செய்யறேங்க, நான் பிஏவா இருக்கிறேங்க. என்ன வேலை செய்ய சொல்லல அதிகாரி கேட்பாரு, சரிங்க உங்க வீட்டம்மா என்னங்க வேலை செய்யறாங்க? எங்க வீட்டம்மா அவங்க சும்மா தாங்க இருக்கிறாங்க. நீங்க சும்மாவா இருக்கீங்க?
அப்போ எந்த ஆம்பளையாவது என் வீட்டு அம்மா தாங்க 12 மணி நேரம் உழைக்கிறாங்க, அந்த அம்மா இல்லைன்னா நாங்கள் இயங்கவே முடியாதுங்க, அவங்க தான் எங்கள் முதுகெலும்பா இருக்கிறாங்க, எந்த வீட்டுக்காரன் சொல்றேன்னா சொல்லவே மாட்டேன், அவங்க சும்மா தாங்க இருக்கிறாங்களா. அப்போ உங்களுக்கு இவ்வளவு வேலை செய்கிற உங்களை எங்க வீட்டுல சும்மா தாங்க இருக்கான்னு சொல்ற ஆண்கள் மத்தியில அவங்க சும்மா இல்லை, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு என்று சொன்னது தலைவர் ஸ்டாலின் சொன்னார் உங்களுக்கு. அதுக்குதான் அது பேர் உரிமை தொகுதி உங்களுக்கு பேர் வச்சாரு. இது எங்க உலகத்தில் எந்த தலைவரும் சிந்திக்காத ஒண்ணு. இன்னைக்கு அந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள்லாம் பின்பற்றலாமான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு விடியல் பயணம் அறிவிச்சிருக்காங்களே, விடியல் பயணம் என்னத்துல போட்ட முதல் கையெழுத்தை நீங்க டிக்கெட் இல்லாம எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் சொன்னாருல்ல. அப்படி பயணம் செய்யலாம்னு சொல்லும் போது அது பணத்துக்காக கூட மட்டும் இல்லைன்னா, நீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு 5 தடவை 6 தடவையாவது பேருந்துல போவீங்க, ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்கும். இன்னும் சில பேர் டெய்லி வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, கொளுத்து வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, வீட்டு வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, கட்டட வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு டெய்லி பஸ்ல போயிட்டு வந்தவங்க மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் பேருந்து கட்டணம் கொடுக்குறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க, சென்னை வரைக்கும் கொடுங்க, கட்டணமே வேண்டாம்னு சொல்லிட்டு விடியல் பயணம் கட்டணம் எல்லாம் பயணம் கொடுத்தாரு. அப்போ இந்த பணம் ஒரு 300 400 ரூபாய் சேமிக்கிறது மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உரிமையும் ஒரு மன தைரியத்தையும் அந்த திட்டம் கொடுத்துருக்கு தெரியுமா. இன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, திடீர்னு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்க சொந்த வீட்டுல போய் விழுப்புரம் இருப்பாங்க, பாண்டியில் இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க, ஒரு அவசர செய்தி வரும், எப்போ உடம்பு சரிந்து வரும், இல்லை நான் இறந்துட்டாரு 4 மணிக்கே வரணும்னு சொல்றாங்க. உங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருப்பாரு, வெளியூர் போயிருப்பாரு, என்னைக்கு வருவான்னு தெரியாது, வீட்டில் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட 100 200 இருக்காது, ஆனால் கண்டிப்பா போயே ஆகணும். என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது பணமே இல்லாமல் பரவாயில்லையா, எங்க தலைவர் ஸ்டாலின் கொடுத்த பஸ் இருக்கு, நான் எவ்வளவு தூரம்னாலும் போகணும், நேரம் தைரியமா போயிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி நான் தைரியமா தேவைப்பட்ட எங்க அம்மா கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு வருவேன்ற ஒரு தைரியம் வந்திருக்குல்லம்மா. இந்த தைரியத்தையும் உரிமை கொடுத்தது யாருமா, தலைமை தானே கொடுத்தாரு. அதுக்காக தான் திரும்ப தலைமை வரணும்னு சொல்றேன். இப்படி எல்லாவற்றையும் சிந்திச்சு பண்ண தலைவர் தானே பண்ணாரு. இந்த வீட்டு பசங்க இருக்கு, ஒரு சின்ன 1லேருந்து 5வது வரைக்கும் பசங்க படிக்கிறதுங்க, ஸ்கூலுக்கு போகுது. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவசரமா இந்த ஸ்கூலுக்கு போகும். இவங்க என்ன பண்ண, எழுந்து காலையில் இல்லாமல் 100 வேலைக்கு போகணும், கொளுத்து வேலைக்கு போகணும், கழனி வேலைக்கு போகணும், களை எடுக்க போகணும், நாற்று விட போகணும், ஒரு 2 தோசை ஊற்றி கொடுக்க கூட வசதி இல்லாமல் எவ்வளோ குடும்பம் இருக்குல்ல. அப்போ அந்த குடும்பத்தை பிள்ளை என்ன பண்ணும், எதுவுமே சாப்பிடாம ஸ்கூலுக்கு போய் அங்கே போய் மயக்கமா படுத்துட்டு இருக்கும். வாத்தியார் வந்தோடனே ஏண்டா காலையில வந்து தூங்குறேன்னா, நான் தூங்கல சார், எனக்கு மயக்கமா இருக்கு. ஏண்டா மயக்கமா இருக்கு, பசிக்குது சார். ஏண்டா பசிக்குது, சாப்பிடல. ஏண்டா சாப்பிடல, எங்க அம்மா கொடுக்கல, அவங்க அவசரமா போயிட்டாங்க, நான் சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிள்ளைகளை யாருல சிந்திச்சது? இந்த தாய்க்கு வந்து ஐயோ நம்ம புள்ள பட்னியா போயிடுச்சு, அது எப்படி இருக்குதோன்னு இந்த தாய்க்கு. அந்த வாத்தியார் வந்தோன்னு இங்க தூங்குறானே எப்படிதான் படிப்பான்னு அந்த வாத்தியாருக்கு. ஆனா இதை கூட பார்த்து தலைவர் தான் சிந்திச்சாரு. இப்படி எந்த பிள்ளைகளும் இன்றைக்கு பசியோடு இங்கே கல்வி கற்க வரக்கூடாது என்று சொல்லி 1வதிலிருந்து 5வது படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் எப்படி மதிய உணவு கொடுக்கணுமோ அதே மாதிரி காலை உணவும் கொடுக்கணும்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு 37 லட்சம் தமிழ்நாடு சாப்பிட்றாங்க. இது யாருன்னு சிந்திச்சு பார்த்தாங்க? இதை சிந்திச்சு பார்த்தாங்க. உங்களுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்க போறாங்கல்ல, இங்க எல்லாம் கூட்டத்தில் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்கு. கல்லூரிக்கு போறாங்க. உங்க பையன் கல்லூரிக்கு போவான், விழுப்புரத்துக்கு படிக்க போவான், திண்டிவனம் போவான், செஞ்சிக்கு போவான், சென்னைக்கு கூட போறாங்க. அப்படி கல்லூரிக்கு படிக்க போகிறதில்லை அந்த பிள்ளைகள் பொண்ணுங்க என்ன பண்ணும், ஏமா என் கூட பழகிற பசங்கள்லாம் கையில் 50 ரூபா 100 ரூபாய் செலவுக்கு எடுத்துட்டு வருது, எனக்கு 100 ரூபா கூடாமா, எல்லாரும் எடுத்துட்டு வராங்க, நான் வெறும் கையில போய் எனக்கு அசிங்கமா இருக்கு என்று கேட்க பிள்ளைங்களா இருக்காங்களா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மா கேட்கும் போது என்கிட்ட எங்கடி இருக்குது, உங்க வீட்டுக்காரனும் கொடுக்க மாட்டாங்க, உங்க அப்பனும் கொடுக்க மாட்டாங்க, உங்க பிள்ளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பசங்க. நானே இப்ப காலையில போய் வேலைக்கு போயிட்டு வந்து 100 ரூபாய் கூலி வேணும், சாயங்காலம் நைட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்ச முடியும், என்கிட்ட இல்லையே என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண் மனது எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா? என்ன நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்கலாம் இவ்வளவு வசதியா வருதுங்க, அதை கையில 100 200 எடுத்துட்டு வருதுங்க, நம்ம கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு போக முடியாத அளவுக்கு வறுமையான குடும்பத்துல பிறந்துட்டமே சொல்லி அந்த பெண் எவ்வளவு ஏக்கத்துல இருக்கும். இதை யாருன்னா சிந்திச்சது? இதை சிந்திச்சும் தலைவிதமா சிந்திச்சாரு. என்ன சொன்னாரு, இனி பாரு பாப்பா, நீ கவலைப்படாத, உங்க அப்பா அம்மா கேட்காத, நான் உன் சகோதரனாக இருந்து உன் தந்தையாக இருந்து நீ எத்தனை ஆண்டு வேணாலும் படி, 5 வருஷம் படிக்கிற 10 வருஷம் படி, அது வரைக்கும் மாசம் மாசம் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி புதுமை பெற்று மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பொண்ணு கொடுக்க பையன் கேட்டாரு, எல்லாமே எங்க அக்கா கொடுக்கு தங்கச்சி கொடுக்குறீங்க, அப்ப எங்களுக்கு கொடுக்கல கேட்டுட்டு உலகெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் புதவன் திட்டத்துக்கு பையனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது யார் கொடுத்து? தலைமையில கொடுத்தாரு உங்களுக்கு.
அப்ப அதுக்கு தானே திமுக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இங்க இருக்கிற எத்தனை தாய்மார்கள் வந்து வயசானங்கள் இந்த அம்மாலாம் முதியோர் உதவித்தொகை வாங்குறேன் இல்லையம்மா, 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, வாங்குறாங்க. அப்படி முதியோர் இது வாங்கும்போது அந்த குடும்பத்துல ஒண்ணு அந்த வயசான பாட்டு இருக்கும், அவர் வீட்டுக்காரர் இருப்பாங்க. இவருக்கு 65 வயசு இருக்கும், அவருக்கு 70 வயசு இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். ஆனா பிள்ளைங்க எங்க அப்பா அம்மா பாக்குறது இல்லை. இங்க இருக்கும் அந்த பிள்ளைங்க எங்க சென்னையில பொண்டாட்டியோட போயிருக்கும், வருஷத்துல ஒரு தடவை வந்து கூட திரும்பி பாக்குறது இல்லை. பல குடும்பம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், வயசானாலே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இப்போது பசங்க என்ன நினைக்கிறான், அப்பா அம்மாவை சுமையா நினைக்கிறான். இன்னும் அந்த வயசாகி போச்சு போய் தொலைக்காம என் உயிரை வாங்குது அப்படின்னு நினைக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைங்களை திரும்பி கூட பார்க்க வயசான ஆம்பளை பொண்டாட்டி இந்த கிழமை வச்சு கேள்வி எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்போ அதை நினைச்சு பார்த்து இந்த வயதானவர்கள் தங்கள் மரணத்தின் வரை யார்கிட்டையும் இப்ப கையேந்தக்கூடாது, சுய மரியாதையோடு இருக்குன்னு சொல்லி நான் இலவச அரிசி கொடுக்குறேன், இலவச ரேஷன் தான் கொடுக்குறேன், இலவச பஸ் கொடுக்குறேன், எங்க ஊர்ல போங்க மருத்துவம் பண்ணி கொடுக்குறேன், மாசம் 1200 ரூபாயும் கொடுக்குன்னு சொல்லி இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு முதியோர் உதவி கொடுக்குறாருல்ல. யார் கொடுக்குறாங்க? இது உன் புள்ள கொடுக்குறாங்க, உன் வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்க மாட்டா. இதை கொடுத்து தலைமை தினமா கொடுக்குறாரு. அப்போ இதை நினைச்சு பார்த்து எந்த தாய்மாரி நான் இன்னைக்கு அனாதையா இருக்கும்போது எனக்கு புள்ள மாதிரி எனக்கு 1500 ரூபாய் தலைமை தான் கொடுக்குறான்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இதுக்குதான் திமுக நீங்க ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரேஷன் பொருள் வாங்க போறீங்களே, 2 பேர் இருக்கிற காலம் தான் இருக்குது. 2 பேர் வயசானவங்க இருப்பாங்க, அவருக்கு 7 வயசு இருக்கும், இந்த அம்மாக்கு 60 வயசு இருக்கும். 2 நம்பர் கார்டு தான் இருக்கு, வீட்டில் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. தனி கார்டு வாங்கிட்டு அவன் தனி கொடுத்துல போயிட்டு இருப்பான். இதுங்க போய் மாசம் ரேஷன் பஸ் வாங்க போகணும். போகும்போது என்ன பண்ணுவீங்க, இதால போய் இந்த கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு 10 கிலோ தூக்கிட்டு டெய்லி வர முடியாது. ஒரு மாசம் போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், என்னால போக முடியலப்பா, உடனே பக்கத்து வீட்டுல அம்மா பார்த்து ஏமா நீ கடைக்கு தானே போற, இந்த அட்டை எனக்கு வாங்கி கூட அப்படின்னு சொல்ல சில நேரம் வாங்கி கொடுப்பாங்க. சில பாட்டி நீ வேற ஆளை பாரு, நான் வேலை இருக்குன்னு போறவங்க இருக்காங்கல்ல. அப்ப இதை யாரும் சிந்திச்சாங்க, இதை சிந்திச்சு தலைவர் நம்ம சிந்திச்சாரு. இப்படி வயதானவங்க இருக்கிறாங்க பாவம், அதுங்க எல்லாம் போயிட்டு அங்கிருந்து போய் கியூல நின்று வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது இல்ல. அப்போ நீங்க யாரும் போக வேணாமா, 65 வயசு ஆகி போச்சா உனக்கோ வீட்டுக்காரங்க 65 வயசு தரனா உன் வீட்டுக்கே வந்து ரேஷன் கடையில கொடுக்க சொல்லி கொடுக்குறமா இல்லையாமா? வீடு தேடி தாய்மான திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு கடைக்கிற கொடுக்குறோமே, இது யாருமா செஞ்சது? இந்த ஆட்சியில கொடுக்குறோமே. மாசம் மாத்திரை வாங்கி போவீங்க, கொஞ்சம் கூட்டப்பட்டுக்கு போவீங்க, மயிலம் ஹாஸ்பிட்டல் மாத்திரை வாங்கிட்டு வருவீங்க, ஒரு சின்ன புக்கு வச்சிருக்குங்க. கேட்டா என்ன பாட்டி உனக்கு கேட்டாலும் சொல்லும், எனக்கு சுகர் இருக்குப்பா, எனக்கு பிபி இருக்குதுப்பா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு மூட்டு வலி இருக்குது. மாசம் மயிலம் ஹாஸ்பிட்டல் மாத்திரை வாங்கி சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்போ ஒரு மாசம் போவீங்க, 2ஆவது மாசம் போக முடியல, வாங்க சாப்பிடாம இருக்கீங்க. அப்போ உடனே பிபி ரைஸ் ஆகணும், சுகர் ரைஸ் ஆகணும், ஏன்பா எல்லாரும் போய் வாங்க முடியல கியூல அப்படின்னா இதையும் அவர் தான் செஞ்சுட்டாரு. இனி இந்த பாட்டிங்க வயசான போக வேணாமா, உங்களுக்கு தேவையான மாத்திரைகள் மாசமா இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க வீட்டுக்கே வந்து இல்லம் தேடி மருத்துவம் சொல்லி ஒரு டப்பால போட்டு உங்க நர்ஸ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா, நீங்க வாங்குற. அப்ப இது யாருமா கொடுத்தது? நீங்க கேட்டியா? போங்க என்னால மேல ஆட்சிக்கு போக முடியல, தயவுசெய்து வீட்லயே கொடுத்தது கேட்டியா? கேட்காமையே செய்கிற ஆட்சி தான் திமுக, கேட்காம செய்கிற ஆட்சி தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது எந்த செய்யல உங்களுக்கு எல்லா திட்டங்களையும் தேடி 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 உங்க வீட்டை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு திரும்ப உதவி திட்டமா அதை செஞ்சிடவங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமாக தேடி உங்களுக்கு சந்திச்சு செய்யும் நினைக்கிறாங்கம்மா. இங்க விடுபட்டவங்களுக்கு 1000 ரூபாய் விட்டு போச்சு கேட்டீங்க, முகாம் வச்சோம், மனு கொடுங்கன்னு சொன்னோம். அந்த மனு கொடுத்து விடுபட்டவங்களுக்கும் இப்ப நாங்க கொடுத்தோம். அப்ப தலைவர் சொன்னாரு, இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், விரைவில் அதை உயர்த்தி கொடுக்க போகணும்னு சொல்லியிருக்காரு. விரைவில் உயர்த்தி கொடுக்கறா போறாரு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல, இங்க ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாருன்னு, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்க சொல்லுங்க, இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? சிந்தி பாருங்க. இந்த திட்டத்தை நிறுத்தணும்னு சொல்ற கட்சிக்கு நீ ஓட்டு போட போறீங்களா? இந்த திட்டத்தை இனி நான் விரிவுபடுத்த போகிறேன் என்று சொல்லுகிற ஆட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? அதுக்குதான் நீங்க ஓட்டு போடுவீங்க. 100 நாள் வேலை திட்டம் வேணும்னு நாங்க கூட்டு ஏற்பட்ட நாங்க வெயில போராடுறோம், அதுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? அந்த திட்டத்தையே நான் வரவேற்கிற அந்த திட்டம் நிறுத்துங்கன்னு சொல்ற அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? அதனால என்னன்னா வருவாங்க, இப்போ 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு தேர்தலுக்கு அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குற வேணுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் 28,000 ரூபாய் உங்க வங்கியில போட்டிருக்கிறோமே. கொரோனா காலத்துல 4000 கொடுத்தோம். இந்த மாசம் வரைக்கும் 28,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களும் வாங்கியிருக்கீங்க, தொடர்ந்து வாங்க போறீங்க.
அப்போ 32,000 ரூபாய் உங்க வங்கியில கணக்கு சேர்ந்துருக்க அந்த ஆட்சிக்கு போடணுமா? எலெக்ஷன் நேரத்துல வந்து ராத்திரி 1000 ரூபாய் கொடுத்து அவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு வாக்களிக்க போறீங்களா? இதெல்லாம் தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க அன்சாரி ஒருத்தரே போதும். அவரை சொன்னோம், இன்னும் 1 மாதம் இருப்பா, என்ன நீ கட்ட வேண்டியது 2 மாதம் இருக்குது, கொஞ்சம் ஓய்வு சொன்னோம். ஆனா சொல்லுவாங்க, மரம் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடாதுன்னு சொல்லி. மரம் அமைதியாக நினைக்கும், காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அன்சாரி ஓய்வு விரும்பினாலும் கூட அவர் இயக்க பண்ணி விடுறதில்லை. அவரை மயக்க பிடிக்காமல் இருக்க முடியாது. அதனால அவர் உங்களுக்கு எல்லா செய்தியும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. இந்த பகுதியை பொறுத்தவரை 80லேருந்து இன்னைய தேதி வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக, திமுக கொள்கையில் ஊறி போனவர் தான் நீங்க அதிகமாக இருக்கீங்க. எனவே இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வர போல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட கருத்து கணிப்பு, இன்னைக்கு லயலா காலையில ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க. அந்த கல்லூரி முன்னாள் மாணவர் கருத்து கணிப்பு போடுறான், மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். அதை கருத்து கணிப்பு போடுறாங்க. அவர் யாருக்குமா செய்யல. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் கிட்ட 2003 போராடிட்டு இருக்கா. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எங்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய குழு கேட்டு இருக்கான். 2003 ஜெயலலிதா ஆட்சியில தான் அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தலாம். 20 ஆண்டு காலமாக போராட்டம் ஜாக்டோ ஜியோன்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். இன்னைக்கு அறிவிச்சுட்டாரு, இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தையே நான் நடைமுறைப்படுத்தி அறிவிச்சிட்டாரு. நீ என்ன சம்பளம் வாங்கலையோ, நீ ரிட்டையர் ஆகும் போது என்ன சம்பளம் வாங்குறியோ அதில் 50% உங்களுக்கு நான் இனி ஓய்வு கொடுக்கன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. நீ சித்தான பரவாயில்ல, குடும்ப ஊழியர்களுக்கு 60% நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குற அகபலப்படி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அரசு ஊழியர்கள் பணியிலே இருக்கின்ற போது இறந்து விட்டாலும் அந்த பணியில இருந்து ஓய்வு பெறும் போது அவர்கள் பணிக்குறையாக 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 60,000 அரசு ஊழியர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய தலைவர் இன்றைக்கு தலைமை சாதனை. எந்த பகுதி மக்கள் அரசு ஊழியர்களா செய்கிற, விவசாயிகளுக்கா இலவச மின்சாரம் கொடுக்கிற, பெண்களா உங்களுக்கு திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிற, எந்த பகுதி மக்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதி மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகிற ஒரே தலைவர், ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அது தலைவராக விளங்கு கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அவர்தான் நம்மை காப்பாற்ற முடியும், நம் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும், சமூக நீதியை காப்பாற்ற முடியும். அந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தளபதி கையை பலப்படுத்துவோம், உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.